கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்வதற்கு தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்றார். இது யாருக்கு கிடைக்குது இந்த பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு கிடைக்குது. தானியேல் வேண்டிக் கொள்வதற்கு போது என்ன செய்யறது, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதற்கான காரியத்தை நேர்த்தியாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன் சொன்னா அதில் சொல்றாரு பாரு, பிரியமானவன் அப்படின்னு. எனக்கு பிரியமானவன், நீங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவார். என்னுடைய சகோதரன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்னன்னா ஆண்டவரை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் முதன்மையாக வைத்தவர்கள். அதனால தான் அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு பிரியமானவனே அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்மை மாதிரி நம்முடைய குணாதிசயங்களை மாதிரி யார் இருக்கிறாங்களோ, நமக்கு பிடிக்கிற மாதிரி சில காரியங்களை செய்கிறாங்களோ அவங்கள நம்ம நண்பர்களாக என்ன செய்வோம், வச்சுக்கிறோம். அது மாதிரி தான் இவங்கெல்லாம் என்னென்னா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மிகவும் பிரியமானவன். நம்ம பிரியமா அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சில காரியங்கள் இருக்குல்ல. அந்த காரியங்களை நம்ம செய்யும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறதுன்னு சொன்னால், நம்மையும் பார்த்து என்ன செய்வார், பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம், நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக, நாம் ஜெபத்தில் கேட்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை வெளிப்படுத்துங்க, இல்லை இது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தாவது அல்லது நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்தாவது எந்தாவது ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் கேட்போம் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்வாராம், உடனே என்ன செய்வார், அதற்கு அவர் அனுப்பி வைக்கிறார். வெளிப்பட்ட உடனே அதை அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கேப்ரியல் தூதன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அனுப்புகிறாங்க. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என் வாக்குக்கு செவி கொடுத்து என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன், உங்களுடைய தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம அவருடைய வாக்கு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்கு நம்ம கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு தேவனாக இருப்பார். அப்படி அவர் தேவனாக இருக்கும்பொழுது நாம் என்ன செய்வோம், அவருடைய ஜனங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எரேமியா 7:23 நாம் பார்க்குறோம். நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் என்ன செய்வார், நீங்களும் நானும் அவருக்கு எப்படி ஆக முடியுமா, நண்பராக முடியும். எப்படி தானியேல், தாவீது, ஆபிரகாம் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்தாங்க, அவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ உன் ஜனத்தை வீட்டை எல்லாரும் விட்டுட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவே, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதிகமாக பார்க்கணுன்னா அநேக வசனங்கள் இருக்கு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குதான், பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருக்கு என்ன செய்யணுமா, உத்தம இருதயத்தோடு அவரை தேடணும்னு சொன்னா, அப்படி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் உடனே பதில் அனுப்புவார். உங்களுக்கு அவர் என்ன செய்வார், அழகா இவ்வளோ விளக்கமா சொல்லியிருப்பாரு, விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்னது, ஆண்டோடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில விளங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட என்ன இருக்கணுமா, உத்தம இருதயம் இருக்கணும். அவருக்கு செவி கொடுக்கணும் உத்தம இருதயத்தோடு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றாரு. நீங்க உத்தம இருதயத்தோடு அவர் பாதத்துல போங்க, அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் நமக்கு என்ன செய்வாங்களாம், வழி காட்டுவாங்க. நீங்க போகிற வழியை என்ன செய்வேன், காட்டுவேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆலோசனை இல்லாம என்ன, ஆலோசனை இல்லாத செய்வாங்க, மனிதர்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொன்னா, உத்தம இருதயத்தோடு அவரை வணங்குவோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா,
பாதைக்கு அவர் வழிகாட்டி நமக்கு ஆலோசனை செய்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் சொல்றாரு, உங்க பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என்ன செய்வேன், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்வேன், விடுதலை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் நீதிமான் என்ன செய்ய மாட்டாராம், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்க உத்தம இருதயத்தோடு அவருக்கு செவி கொடுத்து அவரை உங்களுக்கு தேவனாக நீங்க ஏற்றுக்கொண்டுவீங்கன்னு சொன்னா, அவர் நம்மளுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார், நம்மளை பார்த்து என்ன செய்வார், பிரியமானவனே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாராம், நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தாவீது பக்தன் சொல்றாரு பாருங்க, வலது கரம், ஆண்டுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஒரு ராஜாவா இருக்கிறவருக்கு எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை பார்த்து உன்னுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஏன் சொன்னார், சொல்றல்ல, உன் வழியை நான் பார்த்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வம், இப்பேற்பட்ட இயேசு உங்களுக்கு நண்பராகணும் அப்படின்னு சொன்னா, தானியலுக்கு நண்பராக இருந்தவர், தாவீதுக்கு நண்பராக இருந்தவர், ஆபிரகாமுக்கு நண்பராக இருந்தவர், இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட நண்பராக இருக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஆசையும் படுறாங்க. நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாக இருந்து சொன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வாரு, பிரியமானவனே அப்படின்னு சொல்லி அழைப்பார். பிரியமானவனே அழைச்சார் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவர் நம்மை தாங்குவார், நம்முடைய பாதைகளை காட்டுவார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார். எப்பேற்பட்ட நன்மையான காரியங்கள் பார்த்தீங்களா? இந்த காரியங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா எப்படி இருக்கும், நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில நாம விரும்புவதை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பிடித்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும். இல்லை அப்படின்னு சொன்னா, சாத்தான் நம்ம என்ன செய்வான், ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவான், நம்ம பாவத்துக்குள்ள விலை செஞ்சிருவான். அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்படி ஒரு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவதற்கு நம்ம ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, எங்களை பிரியமானவர்களே என்று அழைக்கிறவரே, இந்த அன்புக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை மன்னித்து உங்களுடைய அன்பின் கரத்தினாலே எங்களை ஏந்தி தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை குறையில்லாமல் கொடுத்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவில் நல்ல நித்திரையை கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளையும் காண கிருபை செய்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு செவி கொடுக்க, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்காக ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுத்தவர் என்று விசுவாசத்தோட நாங்கள் உண்மை பின்பற்ற எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து உங்களுடைய ராஜ்யம் வருவதை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.